ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன இன்ட்ரோ நீனே கொடுத்துட்ட, நான் கொடுக்காம. நான் சொல்றதுக்கு முன்னே நீனே இன்ட்ரோ கொடுத்துட்ட. ஸ்டார்டிங் நம்ம ஆரம்பிப்போம் தான். நல்லபடியா ஆரம்பிக்கணும் நீனே சொல்லிட்டியா? ஆரம்பிக்கணும். சரி, ஓகே. அப்புறம் என்ன இன்றைய ஸ்பெஷல் என்ன நம்ம வீட்டில்? இன்றைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு தான். இன்னைக்கு சிம்பிள் தான், ஆனால் வந்து நல்லா வாய்க்கு ருசியான சாப்பாடு தான். வாய்க்கு ருசியா சாப்பாடு. சரி, ஓகே. சாப்பாடு வேலை அப்புறமா இருக்கட்டும். இன்னைக்குன்னா நீ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு, வீடெல்லாம் ஃப்ரீயா இருக்கு. நான் பூ கட்டலைங்க, எனக்கு ஒன்றும் உடம்பு முடியல, அதனால நான் பூ கட்டல. இன்னைக்கு நீ பூ கட்டல, அதனால ரெஸ்ட். வேணாலும் பூ எப்படி வழிகட்டாயமா சொல்ல வேண்டியதா இருக்கு. வேணான்னு சொல்லிட்டேன், ஆனா அதனால ஒரு பெரிய ரணமே நடந்தது. நீ பூ கட்டலன்னு சொன்ன உடனே கட்டுக்குள்ளைக்கு பூ போட்டிருந்தாங்க. பூ சரியா கட்டி வரலையாட்டுக்கு, சரமாயிடுச்சாட்டுக்கு. அதனால எங்க அம்மா வந்து பேசிட்டு இருந்தாங்க, பூ கட்டலத்துக்கு இல்ல அப்படின்ட்டு. முடியல இருந்தாங்க. நானாங்க கட்ட மாட்டேன், முடியல. பாருங்க, கை காயமா இருக்கு. இந்த கைய வச்சுட்டு நான் எப்படி பூ கட்டுறது? கைதான் வேலையே. என்ன எனக்கு என்ன நேரமோ என்னவோ எனக்கு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லைங்க. அது அன்னைக்கு கோயிலுக்கு கிளம்பும் போதே அந்த இதுல சுட்டுக்கிட்டதுல இருந்து அந்த நூல் அதுல இழுக்கும் போது போய் ஒராயுதா, செம்ம எரிச்சலா எரியுது எனக்கு. அதனாலதான் ஓரளவுக்கு ஆரி ஆயின்மெண்ட் தான் வச்சிட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு ஆரி இப்பதான் வருது. நான் திரும்பி அதிலே போட்டு நான் பூ கட்டினேன்னா அந்த காயம் இருக்கிறதுக்கு எனக்கு வலியதான் கொடுக்கும் போச்சு, ஆறாது. அது கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாதான் ஆறுமே. அதனாலதான் நான் பூ வேணான்னு. சரி, பரவாயில்ல. நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், அது பூ கட்டாது, நாளையில கட்டணும். அவங்களும் ஒன்றும் சொல்லல. கட்டுக்குள்ள கட்டுறவங்கள பேசினாங்க. கட்டுக்குழியில கட்டுறவங்க சரியா கட்ட மாட்டாங்கன்னு தான் நம்மளுக்கு தராங்க வீட்டுங்கள்ல. அப்புறம் எனக்கும் இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருந்தாவா நான் கட்ட மாட்டேன்றேன். அதுக்குதான், வேற என்ன. பூ கட்டலனாலும் பூ கட்டும் போது தூக்கமா வரும். பூ கட்டலன்னா 2 தலை படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேது. அப்படியா? ஆமா, ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் டயர்டா இருக்கும். ஃப்ரீயா இருக்குமா நம்ம தூங்கணும்னு நினைப்போம், தூக்கம் வராது. ஒண்ணுமே கிடையாது. 1 மணிக்கெல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன். அதுல இருந்து சும்மாதான் படுத்திருக்கேன். அவ தூக்கம் வரல. அப்படியே தூங்கணும். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமே தான் தூங்கணும். டக்குன்னு எழுந்துக்கிட்டேன். அதுல இருந்து டிவி தான் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். பேசாம பூவை வாங்கி கட்டி இருந்திருக்கலாமேன்னு கூட தோணுச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லு. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சந்தைக்கு போயிருந்தேன். கருணக்கிழங்கு வச்சு புடிக்கரணை ரொம்ப நாளா வச்சு, இப்ப சீசன் ஆட்டுக்கு நிறைய கடையில வந்து கருணக்கிழங்கு வச்சு வித்துட்டு இருந்தாங்க. சரி, ரொம்ப நாளா ஆயிடுச்சா, சரி அதனால போட்டு புடிக்கரணை போட்டு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, முட்டை ஆம்லேட் தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு. ரசம் அதான். அப்பளம் பொரிக்கலான்னு பார்த்தேன். அதோட சரி முட்டை ஆம்லேட் போடுறோமா. சரி சரி, ஓகே. வெள்ளை சாதமா, ஒயிட் ரைஸ், போதும். நல்லா புடிக்கரணை சந்தையில வாங்கிட்டு வந்தேன்னா, கருணக்கிழங்கு சீசன் ஆகிறதுக்கு என்னமோ எல்லா கடைகளையும் கருணக்கிழங்கு தான் வித்துட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சு. அதனால சிம்பிளா நீ புடிக்கரணை போட்டு புளிக்குழம்பு சூப்பரா நல்லா கெட்டியா. அதுக்கு தொட்டுக்க பாத்தீங்கன்னா சுட சுட ஆம்லேட். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல டிஷ். சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். சூப்பரான டிஷ். புளிக்குழம்பு, ஆம்லேட். சூப்பரான சாப்பாடு தான். சரி, ஆஸ் யூஷுவல் என்ன நீ டேஸ்ட் பார்க்க போற. டேஸ்ட் பார்த்து நான் பார்க்கல. இன்னைக்கு எனக்கு வயிறு கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு. வீட்டுல சும்மா இருந்ததுனால ஸ்நாக்ஸ் இறங்கிடுச்சு. அதனால இன்னைக்கு நான் பார்க்கல. நீங்க நான் சாப்பிடல. இப்ப நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நீங்க தான் பார்த்து சொல்ல போறீங்க. ஓ, நான் தான் டேஸ்ட் பார்த்து சொல்ல போறேனா? உண்மையே சொல்லணும். கரெக்டா உண்மையே சொல்றேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சரி, ஓகே. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். என்ன முத்துரா, கருணக்கிழங்கு சின்ன சின்னதா இருக்கு. அது சின்ன சின்னதா இருந்தாதாங்க நல்லது, பெருசுலாம் வேணாம். கருணக்கிழங்கு சின்ன சின்ன போட்டா குழம்பு. நான் அப்படியே ஆமாமா அதே பாதி சொத்தங்க. சூப்பரா இருக்கு குழம்பு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதுக்கு வந்து சைடிஷ் வந்து ஆம்லேட் போடுறாங்க. ஓகேவா? உங்களுக்கு மட்டும்தான் ஆம்லேட் ஊத்திட்டு வந்திருக்கேன். எனக்கு எல்லாம் வச்சிருக்கிறேங்க, வந்தா சூடா ஊத்தி கொடுத்துக்கலான்னு. அது என்ன ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஓகேவா?
இன்னைக்கு நான் வச்ச காரக்குழம்பு ரெசிபி வரும், பார்த்து நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சதா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். பாருங்க, கருணக்கிழங்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட 20 பல்லு பூண்டு, கொஞ்சம் பூண்டு நல்லா நிறைய சேர்த்துக்கிட்டா தான் குழம்பு சூப்பராக இருக்கும். அதனால் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம். நம்ம கருணக்கிழங்குக்கு இப்போ புளி தான் ஊற வச்சுருக்கோம். பாருங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான், இது நல்லா புளிப்பாக இருக்கும். அதனால் கம்மியாக தான் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, புளிக்கரலை தான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம வந்து புளி கரைச்சி எடுத்துக்கிட்டோம்ல அந்த காரக்குழம்புக்கு, அந்த புளி தண்ணி அந்த புளி சக்கையோட இதில் ஊற்றிடுவோம். அப்போ தான் நாக்கு கொஞ்சம் நரன்னு இழுக்காது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை வேக போட்டுருவோம். பாருங்க, நம்ம இந்த சட்டியில் தான் இப்போ குழம்பு வைக்க போகிறோம். நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், வெறும் நல்லெண்ணெயும் வைக்கலாம். நான் கொஞ்சமாக இதுவும் கொஞ்சம் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்க, நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து பொரியும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துருக்கணும். இப்போ எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு செவந்து வந்துச்சு. அது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு வதங்கும் போது இப்போ அது கூட நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பொடிச்சுமா ஒரு வதக்குனா போதும். அது கூட நம்ம தக்காளி சேர்த்துப்போம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எனக்கு போதும். இதில் வந்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சோம்ல, அதை சேர்த்துப்போம். நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதோட கிடையாது, குழம்புக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் குழம்ப. போதும், இந்த அளவுக்கு ஊற்றினா இதெல்லாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச கருணக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கு நிறைய வேக வச்சோங்க, பாதி சொத்தெல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்த்து வேக வைக்காமல் விட்டுட்டேன். சரி, போதும். இப்போ வந்து இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா குழம்பு நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க, குழம்பு இந்த அளவுக்கு சுண்டி வந்துடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு 2 கொதி மட்டும் வரட்டும். காயெல்லாம் பாருங்கள் உடையவே இல்லை, சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சுட சுட சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்டா. இதுக்கு தொட்டுக்க என்ன தெரியுமாங்க, பாருங்க, நல்லா நிறைய வெங்காயமும் முட்டை ஒரு 5 முட்டையும் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லேட் தான் சுட போகிறோம்.